Hi friends, welcome to my channel. Exercise 3.13 la irukka second sum. Find the values of k for which the roots of the following equation are real and equal. First subdivision பாருங்க. x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கு. இதை தான் நம்ம a ன்னு எடுத்துப்போம். x டேர்முக்கு முன்னாடி ஒரு வேல்யூஸ் இருக்கு. அதை நம்ம b ன்னு எடுத்துப்போம். இது கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம c ன்னு எடுத்துப்போம். So a is equal to 5 k minus 6. Okay, then b is equal to 2k, c is equal to 1. So formula la போட்டு substitute பண்ணலாம். Delta is equal to b square minus 4ac equal to 0. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? The roots are real and equal. So அதை நம்ம எழுதிக்கலாம். Roots are real and equal. So b ஓட வேல்யூ என்னது? 2k இங்க இருக்க ஸ்கொயர் மைனஸ் 4 into a ஓட வேல்யூ 5k minus 6 and c ஓட வேல்யூ which is 1. இந்த 2 உள்ள வரும்போது 4k ஸ்கொயர் ஆயிடும். ஓகேவா? 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயர் உள்ள வரும்போது 2க்கும் வரும், இந்த ஸ்கொயர் kக்கும் வரும். So 1 into 5k minus 6, 5k minus 6 தான். So 4 into 5 which is minus இங்க இருக்கு இல்லையா? 4 5s are 20k minus into minus plus 4 6 are 24 equal to 0. இந்த எல்லா டேர்மையும் நம்ம 4 ஆல டிவைட் பண்ணலாம். So divided by 4 equal to k square. இது minus, இது 5 times k ல வரும். So இது plus 6 times இருக்கும். So இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 6 minus 5 ன்னு வரணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க. 2 3s are 6. ஓகேவா? ஆனா சம் பண்ணும்போது -5 வரணும். அதனால ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் சிம்பிள் போடுறேன். k ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த டேர்ம் இல்லாதால நம்ம டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். k minus 2 and k minus 3. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு 0ன்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ k minus 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் போது k is equal to 2ன்ற வேல்யூ கிடைக்கும். இங்க k is equal to 3 இந்த சைடு போகும்போது 3 இருக்கும். ஓகேவா? k ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. kx ஸ்கொயர் பிளஸ் 6k பிளஸ் 2x பிளஸ் 16. x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க டேர்மை நம்ம ஏன்ட்டு எடுத்துப்போம். ஸோ விச் இஸ் k அண்ட் b டேர்மை வந்து xக்கு முன்னாடி இருக்க டேர்ம் விச் இஸ் 6k பிளஸ் 2 and c term which is constant 16. இப்போ formula போட்டு substitute பண்ணலாம். Delta is equal to b square minus 4ac which is equal to 0. b ஓட value 6k plus 2 the whole square minus 4 into a ஓட value which is k and c ஓட value 16. இது எல்லாமே equal to 0. questionல equal to 0 இருக்குல்லே அதனால. இது என்ன ஃபார்முலால இருக்கு? a plus b the whole square. So a square which is 36k square plus b square which is 4 ஏன்னா 2 2s are 4 ஆயிடும் plus 2ab which is 24k. So next stepல இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க. 16 into k 16k ஆயிடும். 16k into 4 which is 64 ன்னு இருக்கும். So minus symbol இருக்கதால minus 64k equal to 0. So இந்த k டேர்மையும் இந்த k டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 36k ஸ்கொயர் இது அப்படியே வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 4 4 which is 0 ஆயிடும். 6ல 2 மைனஸ் ஆச்சுன்னா ரிமைனிங் 4. ஓகேவா? பெரிய நம்பர் சைன் மைனஸ் k, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க வந்துடும் which is equal to 0. இப்போ இந்த whole termையும் நம்ம 4 ஆல டிவைட் பண்ணலாம்.
divided by 4 9 times, so k square, இது 10 times k plus 1 time equal to 0. So இதை factorize பண்ணலாம். 9 ones are 9 9 and minus 10 வரணும். எப்படி split பண்ணலாம்? 9 ones are 9 இருக்கும். So இது sum பண்ணும்போது 10 வரணும். அதனால ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் சிம்பிள் போடுறேன். k ஸ்கொயருக்கு முன்னாடி 9 என்ற டேர்ம் இருக்கிறதால இதை ரெண்டுத்தையும் நம்ம 9 ஆல டிவைட் பண்ணோம். ஓகேவா? So minus 9 divided by 9k, இங்க minus 1 divided by 9k. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இந்த k மேல போகும்போது k minus 1 இருக்கும். இதை கேன்சல் பண்ண முடியாது. So 9k minus 1 இருக்கும். இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம 0 கூட ஈக்குவேட் பண்ணும்போது k minus 1 equal to 0, k is equal to 1 என்ற வேல்யூ இருக்கும். இங்க 9k minus 1 equal to 0. So 9k is equal to plus 1 ஆயிடும். k is equal to 1 by 9 என்ற வேல்யூ கிடைக்கும். Third sum, if the roots of a minus b x square plus b minus c x plus c minus a is equal to 0 are real and equal, then prove that b, a, c are in arithmetic progression கொடுத்திருக்காங்க. So இங்க a, b, bc, ca என்ற term இருக்கிறதால நம்ம capital A value அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். So which is a minus b. இதை நம்ம capital B value எடுத்துக்கலாம், which is b minus c. And capital C ஓட value which is c minus a. நம்மளோட formula delta is equal to b square minus 4ac equal to 0. ஓகேவா? நம்ம கேபிட்டல்ல எடுத்ததால இது b square minus 4ac equal to 0 அப்படின்ட்டு மாத்தி எழுதிக்கலாம். So b square ஓட value b minus c the whole square minus 4, a ஓட value which is a minus b and c ஓட value c minus a equal to 0. இது a minus b the whole square formulaல இருக்கிறதால b square minus 2bc plus c square னு எழுதலாம். இந்த a வை உள்ள மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் இந்த b யை உள்ள மல்டிப்ளை பண்றோம். So a into c which is ac, இந்த minus 4 அப்படியே வெளியே இருக்கு. So a into a which is minus a square, இது minus bc and plus ba equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 4 உள்ள மல்டிப்ளை பண்றோம். So b square minus 2bc plus c square minus 4ac, minus into minus plus ஆயிடும். So 4ac, sorry a square, இது minus into minus plus ஆயிடும், plus 4bc minus 4ba equal to 0. ஓகேவா? So இங்க ஒரு bc term இருக்கு, இங்க ஒரு bc term இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு 4 minus 2 which is 2 என்ற வேல்யூ இருக்கும். So அதுக்கு முன்னாடி a square, b square, c square term ப்ராப்பரா எழுதும்போது 4a square plus b square plus c square. ஓகேவா? So next term பாருங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா plus 2bc minus 4ac and minus 4ba equal to 0 அப்படின்ற term இருக்கும். So அது என்ன ஃபார்மேட்ல நம்ம எழுத போறோம்னா a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படின்ற டேர்ம்ல எழுத போறோம். இதுல எல்லாமே பிளஸ்ல இருக்கு, ஆனா இங்க ரெண்டு டேர்ம் மைனஸ்ல இருக்கு. சோ இத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? இது 2a the whole square னு எழுதிக்கலாம். இது minus b the whole square னு எழுதலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் உள்ள வரும்போது திரும்ப இந்த ஸ்டெப்பே வந்துரும். இது minus c the whole square என்ற டேர்ம்ல எழுதலாம். அப்பதான் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மைனஸ் சிம்பிள் கேன்சல் ஆகி பிளஸ்ல வர மாதிரி இருக்கும். அதுக்காக சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இத பிரிச்சு எழுதும் போது பிளஸ் 2 into minus b minus c, ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் என்ற டேர்மே வந்துரும். சோ இந்த டேர்ம் எழுதும் போது பிளஸ் 2 into 2 4 இருக்கும். சோ இந்த a அப்புறம் மைனஸ் c. ஓகேவா? இந்த டேர்ம் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னு பாருங்க.
2 into 2a minus b. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ a plus b plus c the whole square என்ற டேர்மில் எழுதும் போது 2a minus b minus c the whole square which is equal to 0. Okay, and the whole term equal to 0. So இந்த square root இங்க போயிடுச்சுன்னா 0 ஆயிடும். So 2a minus b minus c is equal to 0. So இந்த ரெண்டு term இந்த பக்கம் எடுத்துடலாம். 2a is equal to b plus c. இந்த 2a வை நம்ம a plus a ன்ட்டு எழுதலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2a ன்னு வந்துரும். b plus c. So இந்த a இந்த சைடும் நெக்ஸ்ட் இந்த ஏவும் இந்த சியும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? which is a minus b இந்த சைடும் இங்க c minus a. arithmetic progressல second term minus first term னு வரணும் இல்லையா? so நம்ம proof பண்ணியாச்சு. so therefore b, a, c are in AP form.